ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதிலிருந்து நிறைய பேர் இப்போலேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ், அந்த பேட்ச்க்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், இந்த 2 எக்ஸாம் இந்த இயர்க்கானது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அக்டோபரில் இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 2 மாதங்களில் டிசம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து நமக்கு குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்துடும். ஜூன் அல்லது ஜூலையில் எக்ஸாம் வந்து நடந்துடும். சரிங்களா? ஸோ இதே ஃபார்மேட் தான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு இந்த ஃபார்மேட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இயரும் அப்படி தான் வந்து வரும். ஏன்னா எவரி இயர் வந்து எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரே மந்தில் நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட் இந்த மாதிரி வந்து எவரி இயர் வந்து ஒரே ஃபார்மேட்டில் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் அந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டோடைய ஃபார்மேட்டில் தான் படிக்கணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடத்த முடிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யார் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் படிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் ஒரு அட்டம்ப்ட்லனா அடுத்த அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் அதே ஃபார்மேட்டில் படித்தா தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், பிளானர் வந்ததுக்கப்புறம் படிக்கிறது நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போலேருந்து யார் ஒரு எக்ஸாம் முடித்தோடனே அப்போலேருந்து யார் படிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் அந்த ஒரு டாப் ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ண முடியும். அந்த எல்லாருக்கூடையும் அந்த காம்படேட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அண்ட் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருப்பீங்க, ஒர்க்கிங் பர்சனாக இருப்பீங்க, உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அல்லனா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்களுடைய பேசிக்ஸே இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க எல்லாருமே இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இப்போலேருந்து அதுக்கான உங்களுடைய ஒரு பெஸ்ட்டை கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப வருடங்களாக படித்து அல்லது ஓவரால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம காம்படேட் பண்ணணும் அப்படின்னா இப்போலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி இப்போலேருந்து டோட்டலாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கூட நம்ம காம்படேட் பண்ணி நல்ல ஒரு இது எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எவரி இயர் எக்ஸாம் நடக்கிறனால வேகன்சிங்கிறது கம்மியாக தான் விட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் ஒன்ஸ் எக்ஸாம் நடந்துருந்துச்சு. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு கதை எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 6,000 அந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறம் 9,000 10,000 வரைக்கும் போகும். இப்போ 3,000 3,500 4,000 அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 4,500 5,000க்குள்ளே தான் வேகன்சி வருது. ஸோ எவரி இயர் வந்தாலும் வேகன்சி கம்மியாக இருக்கும்போது என்னென்னா அந்த காம்படிஷன் டாப் ஸ்கோர் அப்படிங்கிறது எடுத்தால் மட்டும் தான் அந்த காம்படிஷனில் நம்மளால் வர முடியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபர்ட்டை போட வேண்டிய டைமில் இருக்கும். சரிங்களா? ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சுச்சுவேஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன தயாராகணும், இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலுமே நம்ம இதெல்லாம் மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரியான எஃபர்ட் போடணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். இந்த பேட்சில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஜென்ரலாகவே நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ டெலிகிராம் வழியாக தான் வந்துட்டு டெலிகிராமில் ஸோ நம்ம பேட்ச்க்கு படிக்கிறதுக்கான அது தேவையான அந்த வீடியோஸாக இருக்கலாம், அதுக்கான டெஸ்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், அதுக்கான டெஸ்ட்டாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் பேட்டர்ன் அப்படிங்கிறது முடியும். மேக்ஸிமம் எல்லாமே வந்து நமக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் வழியாக தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் வழியாக வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இந்த பேட்சுக்கு இந்த 1 வீக் இந்த டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் வந்து டியூஸ்டே வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு கொரியர் வழியாக நம்ம வந்து அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட்டுக்கு தேவையான OMR ஷீட்ஸு, நான் OMR ஷீட்ஸில் வழியாக தான் நம்ம வந்து டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ OMR ஷீட்ஸு அண்ட் அதுக்கான பென்னு அண்ட் அது இல்லாமல் நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் நோட்ஸ் மாதிரி, அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கக்கூடிய குயிக் ரிவிஷன் நோட்ஸ் மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம வந்து அனுப்ப போகிறோம். அது எப்படி இருக்குங்கிறத நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். நம்ம டெய்லி அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டிய டேட்டாஸாக வந்து இருக்கும். அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, அல்லது நம்ம வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே கம்பைல்டாக தொகுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதா வந்து ஐடியா. ஏன்னா இதுதான் இப்போ எக்ஸாமை கிளியர் பண்ண எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டாஸை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களால தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்துலேருந்து மிஸ் பண்ணாமல் மார்க் எடுக்க முடியும். ஸோ எல்லாருமே இங்கே ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறதுல எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுல ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறதன் மூலயமா தான் அது வந்து ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு பயன்படுற வகையில், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் ஐடியா. ஸோ என்ன அப்படின்னா இப்போ பாலிட்டியில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்குமோ அதெல்லாமே தனியாக கம்பைல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அட்டவணைகள், பகுதிகள் அண்ட் அதே மாதிரியான முக்கியமான சட்ட திருத்தங்கள், முக்கியமான ஆர்டிகல்ஸ், அதே மாதிரி முக்கியமான சட்ட திருத்தங்கள், ஸோ முக்கிய சட்டங்கள். ஸோ புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் இந்த முக்கிய சட்டங்கள் வந்து பிரிஞ்சு இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ், அந்த இயர்ஸ், இந்த மாதிரியான ஃபேக்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நம்ம அடிக்கடி ஒரு கையில் வந்து ஒரு கம்பைல்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அடிக்கடி திருப்பி எடுத்து பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரியான முதலமைச்சருடைய ஆர்டர். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க அந்த ஆர்டர் நமக்கு வந்து ப்ராப்பராக தெரியணும். அதே மாதிரி தான் வந்து இந்தியா லெவலில் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் குடியரசுத் தலைவர் யார் இருந்தால், பிரதமர் யாரெல்லாம் இருந்தால், எந்தெந்த இயரில் இருந்தாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் இது வந்து யாரோட டைமில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கான்செப்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கதையாக ஒரு ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயம் நிகழ்வு நடந்தப்போ யார் வந்து பிரதமராக இருந்தா, இங்கே யார் வந்து முதலமைச்சராக வந்து இருந்தா, யாரோடைய பீரியடில் இந்த மாதிரி ஆயிருக்கேன், அதன் மூலமா அவங்களுடைய என்ன மாதிரி திங்க் பண்ணி என்ன மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி டிசிஷன் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே கூட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த ஆர்டர்லாம் ப்ராப்பராக நம்ம வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ அந்த விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி தேசிய சின்னங்கள் இது அடிக்கடி மறந்து போகும் இல்லையா, அந்த விஷயங்கள். அதே மாதிரி இந்த அமைப்புகள் ஆணையங்கள் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றின கீ ஃபேக்ட் இதை தொகுத்து நம்ம ஒரு இடத்துல பார்த்துட்டோம், அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மறக்காது நமக்கு. ஸோ அது இல்லாமல் முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள், அதே மாதிரி நமக்கு முக்கியமான இப்போ முதல்ல ஒவ்வொரு துறைகள்லையும் இருக்கக்கூடிய முதல் பெண்கள், ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேட்டாஸ். அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் தளங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் தொகுத்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேட்டாஸ் அண்ட் அதே மாதிரி மற்ற வரலாறுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியடில் டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஒவ்வொரு இயரில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதுதான் மறந்துக்கிட்டே இருக்கும். மற்றபடி இது உங்களுக்கு மெயினில் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதைங்கிறது ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ என்ன டைமில் என்ன நடந்துச்சு, யார் டைமில் என்ன நடந்துச்சு, அந்த இயர் அந்த நடந்த நிகழ்வு இது நமக்கு ப்ராப்பராக மைண்டில் இருந்தாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோரிங்கிறது ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் பாளையக்கார புரட்சியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அண்ட் அதே மாதிரி விடுதலை போராட்டம் வரும் இல்லையா, அந்த விடுதலை போராட்டத்தில் வரக்கூடிய முக்கியமான இயர்ஸ் ஒவ்வொரு டைம்லையும் என்னென்ன டைமில் என்னென்ன நடந்துச்சு, எந்தெந்த அமைப்புகள் உருவாக்குனாங்க, ஸோ அந்த விஷயங்கள். ஸோ இது மாதிரி தமிழ்நாடு வரலாறு இருக்கும். அதே மாதிரி வரலாறுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வரலாறு தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகும். அந்த வரலாறு டைம் ஃப்ரேம் வழியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாலே வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த டைம் அப்படிங்கிறது, ஸோ எந்தெந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி குப்த பேரரசு அப்படின்னா இந்த அரசுகள், இந்த முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள் அப்படின்னாலே யார் எந்த ஆர்டரில் ஆட்சி பண்ணாங்க, அந்த வம்சம், அந்த உள்ள யார் என்ன ஆர்டரில் வருவாங்க, எந்தெந்த இயரில் என்னென்ன முக்கியமான இயர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள். ஸோ அதெல்லாமே தொகுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் டெல்லி சுல்தான் அப்படிங்கிறதுலையும் முகலாயர்கள் தலைப்பு. டெல்லி சுல்தான்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வம்சமும் யார் என்னென்ன ஆர்டரில் எந்த இயரில் இதுக்குள்ளே அப்படிங்கிற அந்த மேட்டர். அதே தான் நமக்கு வந்து மராத்தியர்கள், பேஷ்வாக்கள், அதே மாதிரி சேரச்சோழ பாண்டியர்கள் அவங்களுடைய ஆர்டர். ஸோ பொருளாதாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 5 இயர் பிளான், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு அமைப்புகள் அண்ட் அதே மாதிரி மக்கள் தொகை, இந்த சென்செக்ஸ் டேட்டாஸ். ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேட்டாஸ், அதே மாதிரி முக்கியமான வேலைவாய்ப்பு அல்லது வறுமை திட்டங்கள், அதே மாதிரி முக்கியமான அமைப்புகள், அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகள். ஸோ அதே மாதிரி இந்த பொருளாதாரம் சம்மந்தமான முக்கியமான ஆர்டிகல்ஸ், அதே மாதிரி மற்ற வறுமை சம்மந்தமான மற்ற குழுக்கள். அதே மாதிரி புவியியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புவியியல் தான் அந்த டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா மறந்துக்கிட்டே இருக்கும். அந்த டேட்டாஸ் மட்டும் நமக்கு மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலாக அந்த டேட்டா சம்மந்தமான ஃபேக்ட் எல்லாமே பாக்ஸ் பண்ணி இப்போ இமயமலை சம்மந்தமான நதிகள் வரும் இல்லையா. ஸோ அந்த இமயமலையில் உருவாகக்கூடிய நதிகள், ஸோ அந்த நதிகள், அதே மாதிரி தீபகற்ப நதிகள், ஸோ அந்த நதிகள் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள், அதோடைய துணையாறுகள், அதை பற்றின முக்கியமான கீ பாயிண்ட் இதுதான் முக்கியமாக தேவையானது. இதுதான் மறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், அதே மாதிரி உயிர்கோள காப்பகங்கள், அதே மாதிரி நதி பள்ளத்தாக்கு திட்டங்கள், அதாவது பல்நோக்கு நதி பள்ளத்தாக்கு திட்டங்கள், பல்நோக்கு திட்டங்கள், அந்த ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய அணைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி அணைகள், அதே மாதிரி இந்த கனிமங்கள், எந்தெந்த கனிமங்களில் வந்துட்டு என்னென்ன இதில் வந்து இந்தியா வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஸோ இந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சொன்னால் ரொம்ப டைம் அதிகமாயிரும். இந்திய தேசிய இயக்கம்னா அதில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த இயருடைய ஆர்டர் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இயர்ஸ். அதே மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் பழங்குடியின கிளர்ச்சினா அது வந்து எந்த கிளர்ச்சி, யாருடைய டைமில், யார் முக்கியமான நபர், தலைவர் யார், அதே மாதிரி எந்த இயரில் எந்த இடத்துல நடந்துச்சு, இதுதான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தொகுத்து. ஸோ இதே மாதிரி தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம், அதே மாதிரி முக்கியமான பத்திரிகைகள் உருவாக்குனவங்க, இது அடிக்கடி கேட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான பத்திரிகைகள் அண்ட் அது இல்லாமல் தமிழ்நாடு நிர்வாகம் சம்பந்தமான முக்கியமான டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்டிடியூட்டில் எடுத்திங்கன்னா அப்படின்னா ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலாஸ் நமக்கு வந்து அடிக்கடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு மைண்டில் வந்து தெளிவாக வந்து பதிவாயிரும். ஸோ அந்த ஆப்டிடியூடைய ஃபார்முலாஸ் அது இதில் இல்லை. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த முக்கியமான டேட்டாஸ் வந்து அடிக்கடி நம்ம எடுத்து பார்க்குறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே தொகுத்து ஒரு நோட்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜஸ் அந்த மாதிரி இந்த நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நோட்ஸாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அந்த அது இல்லாமல் இதில் எத்தனை டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து OMR டெஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கான OMR ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் பென் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா இல்லை பேச்சில் ஜாயின் பண்ண வைக்கணும்னு கொடுக்குற விஷயம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடியா பேஸ் பண்ணி இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா.
ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து டியூஸ்டே, ஸோ செவ்வாய்க்கிழமை. நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் அனுப்ப முடியும். ஏன்னா இதுக்குள்ளே யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டுக்கா எல்லாமே ஒரே இதில் தான் கொரியர் அனுப்ப முடியும். ஒட்டுக்கா ஏன்னா எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நம்பர் இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிண்ட் பண்ணி தான் அனுப்ப முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த டேட்டாஸ், இந்த நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கக்கூடிய நோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம புக்கெலாம் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த குவாலிட்டிலேயே அந்த பேப்பர்லேயே வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஜெராக்ஸ் ஃபார்மேட்லையாச்சும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு வந்து கொரியரில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அண்ட் அது இல்லாமல் நம்மளுடைய தமிழ் பிஒய்க்கு இருக்கு இல்லையா, ஸோ பிஒய்க்கு புக்கு, ஸோ அந்த புக்கு ப்ளஸ் இந்த நோட்ஸ் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ஸ்க்கான கம்பைலேஷன் அண்ட் வந்து பென் இதெல்லாமே கம்பைல்டாக உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட் மாதிரி உங்களுக்கு வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது உங்களுக்கு இந்த தடவை பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஐடியா பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த விஷயங்கள் வரும். இதெல்லாமே நெக்ஸ்ட் வீக்கே டியூஸ்டேக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ அதுவும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்ன சில பேர் வந்து பின்னாடி ஜாயின் பண்ணணும்னு கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அனுப்ப முடியாது. ஸோ அதுக்குள்ளே மண்டே டியூஸ்டேக்குள்ளே நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ அதை வந்து டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1 or 2 வீக்ஸ் அந்த டேட்டில் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 1 or 2 டேஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு 15ஆம் தேதி ஃபஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 10 days அப்படிங்கிற மாதிரி ஃபார்மெட்டில் வந்து நம்ம போக போகிறோம். ஏன்னா வந்து ஒரு வீக் அப்படிங்கிற ஃபார்மெட் கூட ஃபாலோ பண்ணலாம். பட் என்ன டக்குன்னு அது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மாதத்துக்கான பிளான் மாதிரி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டக்குன்னு 1 வீக்குங்கிறப்ப டக்குன்னு வரும். ஸோ எல்லாருமே அந்த ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால ஸோ 1 வீக் அப்படிங்கிற ஃபார்மேட். ஏன்னா நம்ம கொஞ்சம் டைம் ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக படிக்கிறது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஒர்க்கிங் பர்சனாக இருப்பீங்க, டைம் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் லிபரலாக கொடுத்தா தான் எல்லாருக்கும் படிக்க முடியுங்கிறனால அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு 3 நாள் வந்து தமிழுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது இருக்கும். அந்த டாப்பிக்கோட வெயிட்டேஜை பொறுத்து வந்து 20 கொஷினோ 25 கொஷினோ 30 கொஷினோ 15 கொஷினோ ஒவ்வொரு டாப்பிக் சின்னதாக இருக்கும், ஒரு டாப்பிக் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் இருக்கும். அந்த டாப்பிக் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸு. ஸோ மேக்ஸுக்கு 2 நாட்கள் வந்து அதுக்கு டைமு. ஸோ ப்ராப்பராக நம்ம அந்த 2 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதில் இருந்து டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தனியாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஜிஎஸ்க்கு பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 3 நாள் டைமு. ஸோ அதில் இருந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 50 கேள்வி. அப்போ அதில் வந்து ப்ராப்பராக டாப்பிக் பேஸ் பண்ணி இருக்கும். சிந்து சமொழி நாகரிகம் அந்த ஒரே டாப்பிக்கு 50 கொஷின் இருக்கும். தமிழ்நாடு விடுதலை போராட்டம்னா அது ஒரு டாப்பிக்ல இருந்து 50 கொஷின் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு டாப்பிக் 2-3 லெசன் கூட இருக்கலாம். பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து 50 கொஷின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அண்டு இன்னொரு 9வது நாள் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டேவாக வந்து இருக்கும். அந்த 8 நாட்கள் என்ன படித்தோமோ அதெல்லாம் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள். ஸோ ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு 10வது நாள் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி அந்த தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்லேருந்து 100, மேக்ஸ்லேருந்து 25, ஜிஎஸ்லேருந்து 75. ஸோ 200 கேள்விகளுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு ஃபுல் ஒரிஜினல் டெஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மெட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்து வச்சு ஒரு 3 மணி நேரம் டைம் வச்சு நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 3 விஷயத்தில் நம்ம வந்து முக்கியமாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம பேசிக்காக அந்த கண்டென்ட் விஷயத்தில் வந்து நம்ம இதில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்னா நம்ம 8 நாள் 9 நாள் வந்து ப்ராப்பராக அந்த கண்டென்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதும் போது ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறது. ஸோ அது வந்து அதுக்கு தான் அந்த 9வது நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்டு நீங்கள் ஒவ்வொன்று கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கம்ப்ளீட் அந்த 10 நாளுங்கிறது கம்ப்ளீட் ஆகிறதுங்கிறது அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ 9வது நாள் 10வது நாளுங்கிறது அந்த ரிவிஷனுக்கான டைம் தான். ஸோ அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். 3வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எக்ஸாமில் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமில் ரொம்ப க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ண போகிறது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. குரூப் 2 குரூப் 4லாம் என்ன மாதிரியான கொஷின்ஸ் என்ன மாதிரி டீப்பாக கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 10வது நாள் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். மற்ற கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறனால ஈஸியாக அடிச்சிடலாம். பட் ஆனால் அந்த 10வது நாள் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய டைம் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் கொஷின் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி அப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அதை விட ஒரு ஸ்டெப் நம்ம அதிகமாக பண்ணால் தான் அந்த காம்படேட் பண்ண முடியும். சரிங்களா, கொஷின்ஸும் உங்களுக்கு கொஷின் செட்டும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக வாகை பேட்ச் ஆஃபீஸர் பேட்சில் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். இல்லை கொஷின்ஸ் கூட சில பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை விட ஒரு ஸ்டாண்டர்ட் அதிகமாக தான் இந்த கொஷின் செட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் ஒவ்வொரு 10 நாட்கள் ஒரு டார்கெட். இது ஃபஸ்ட்டு 10 நாள் ஒரு டார்கெட். சரிங்களா, 2வது 10 நாள் ஒரு டார்கெட், 3வது 10 நாள் ஒரு டார்கெட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டாக முடியும். இந்த மாதிரி 4 டார்கெட் பிடிச்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 5 days டைமு. ஸோ 5 days 4 days வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இந்த 40 நாள் என்ன படித்தோமோ அதெல்லாமே ரிவைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரிவிஷன் ரொம்ப மஸ்ட்டு. ரிவிஷன் பண்ணிவிட்டு 5வது நாள் வந்து உங்களுக்கு அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, இப்படி ஒரு 5 நாள் முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 நாள் வந்துட்டு இன்னொரு ஜிஎஸ் பார்ட். ஏன்னா அது எம்டிஆர் இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு ஜிஎஸ் பார்ட்டு ஒரு மேக்ஸ் பார்ட்டை சேர்த்து அந்த 5 நாள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 10 நாள் முடியும். சரிங்களா, ஸோ டோட்டலாக 5வது டார்கெட் முடியும் போது நம்ம 50 நாள் முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து 6வது டார்கெட் ஆரம்பிப்போம். இங்கேருந்து நமக்கு தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஸோ தமிழ் 3 நாள், மேக்ஸ்க்கு 2 நாள், ஜிஎஸ்க்கு 3 நாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபார்மேட்டுங்கிறது அடுத்து ஒரு டார்கெட் 7, 8
9 10 அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு 9 வரைக்கும் போகும். ஸோ 9 முடிச்சோடனே வந்துட்டு இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டார்கெட் 10லேருந்து ஆரம்பிக்கும் 11 12 13 14. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் சரிங்களா. 15க்கு முன்னாடி இங்கே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ 3 ப்ராப்பர் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 வீக் தான். ஸோ அது ஜிஎஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஷெடியூல்குள்ளே உங்களுக்கு வந்து குறுக்க வந்து கொடுக்கல, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கிறனால கொடுக்கல. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தனி குரூப்பில் ஒவ்வொரு மந்த் வைஸாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் கம்ப்ளீட் ஆக அதுக்கான பிடிஎஃப் கொடுத்து அதுக்கான டெஸ்ட்டுங்கிறது தனியாக வந்து ஒரு குரூப்பில் வந்து உங்களுக்கு ஃபாலோ அப் ஆகும். அண்ட் அது இல்லாமல் பாலிசி நோட்ஸு, முக்கியமான டேட்டாஸு, அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இருந்தெல்லாம் நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து குரூப் 2 லெவலில் கேட்குறாங்க. குரூப் 4க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஏரியாவில் வந்து கேட்குறாங்க. இந்த திருக்குறள்லேருந்து கொஷின் ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ இருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் பாலிசி நோட்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருந்த ஒரு திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க. பட்ஜெட்டில் வாசிக்கிறதுல மென்ஷன் பண்ணப்பட்ட திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க 10 கலைச்சொல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த தொகுப்பில் இருந்து கலைச்சொல் வந்து ஒரு 3-4 கலைச்சொற்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு நிதி ஆயோக் ரிப்போர்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட சில ரிப்போர்ட்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஏரியாக்கள் கொஞ்சம் படிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தனி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் தனித்தனியாக அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அது தனியாக வந்து உங்களுக்கு ஃபாலோ அப் ஆகும். இது தனியாக வந்து ஃபாலோ அப் ஆகும். கம்ப்ளீட் ஆகும்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக அதுக்கான தனி இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக, ஏன்னா இப்போ இப்படி தான் நம்ம கொடுத்துருக்காங்க, பாலிட்டிக்கு தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக, இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக 2025 26 எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து தனித்தனியான டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டில் இருந்து உங்களுக்கு தனித்தனியாக டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபைனலாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதுக்கே உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் வந்துடும். ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் ஆகும் இதில் ஷெடியூலில். ஸோ அப்போ ஏப்ரல் மந்த் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏப்ரல் மந்தில் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஜூன் ஜூலை நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வந்து நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாதங்கிறது ப்ராப்பர் ரிவிஷன் தான். அந்த ரிவிஷன் டைமில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி அந்த 3 மந்தில் வந்து ப்ராப்பராக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பிளான் அப்படிங்கிறது நம்ம வந்து ஓரளவு போட்டிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு செட் ஆகிற பிளானாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு செட் ஆகிற பிளானாக தான் இருக்கும். ஸோ அவங்களாம் கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டிய டைம் இந்த டைம் தான். உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இல்லை ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ண முடியாது சரிங்களா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பேச்சில் ஜாயினே பண்ணலனாலும் நீங்கள் டெய்லி ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் இப்போலேருந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நான் தரவுடாக இருக்கேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமேட்டு கூட படிக்கலாம். ஆனால் டச்சில் இருக்கணும், அது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா. ஆனால் நான் இன்னும் பேசிக்ஸே ஸ்ட்ராங் ஆகலை, இல்லை நான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணலை, எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் இப்போலேருந்து படிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேட்ச் ஷெடியூல் அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக ஃபாலோ ஆக போகுது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன் ஓவராலாக. ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இந்த ஜிஎஸ் பார்ட்டில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் வைஸாக நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி தட் ஸ்கூல் புக்கை தாண்டி தான் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக்கில் ஏன்னா ஜிஎஸ் பார்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் குரூப் 4லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டியும் கொஷின்ஸ் வருது இல்லையா. ஸோ அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், அந்த ஸ்கூல் புக்கை தாண்டின விஷயங்களும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பேட்ச் அப்படிங்கிறது போகும். தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு 70% கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, 30% வெளியே போகுது. ஜிஎஸ் பார்ட்டில் ஒரு 80% ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க, 20% கொஞ்சம் வெளியே போகுது. லாஸ்ட் குரூப் 4லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் ஜிஎஸ் பார்ட்டுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே லெசன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி பிடிஎஃப் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒவ்வொரு லெசனுக்கும் ஒன்லைனர் நோட்ஸ், ப்ராப்பர் ஒன்லைனர் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்கூல் புக் டேட்டா விஷயங்களை படிச்சுட்டு கதையாக படிச்சுட்டு ஒன்லைனர் ரிவிஷன் பண்ணினாலே டோட்டலாக வந்து போதும். தமிழுக்கு ஸ்கூல் புக்கில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொகுத்து கம்பைல் பண்ணி ஒரே ஆர்டரில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம புக்கில் எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரே ஆர்டரில் மெட்டீரியலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஸ்கூல் புக்கை தாண்டி என்னென்ன ஏரியாக்கள்லாம் படிக்கணுமோ அதுக்கெல்லாம் கம்பைல்டாக இப்போ நம்ம ப்ராப்பராக எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அண்ட் வந்து ஒவ்வொரு 10 நாளைக்கும் வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சிஏ அண்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் டெஸ்ட்டுங்கிறது தனி ஒரு குரூப்பில் தனியாக ஃபாலோ ஆகும். ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ, ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கணுமோ, ஸ்கூல் புக்கை தாண்டி ஜிஎஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி சில ஏரியாக்கெல்லாம் நல்லா படிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க மெட்டீரியல் வேறு ஏதாவது இடத்துல இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே அனுப்பிடுவோம். ஸோ அதெல்லாமே கவர் பண்ணி
தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் இதெல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் ஒவ்வொரு மந்த்துக்கான கம்பைலேஷன், எக்ஸாம் டைமில் டோட்டல் கம்பைலேஷன் இதெல்லாமே தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதில் வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வீடியோ கிளாஸஸ் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் அதே ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் அது பேஸ் பண்ணி வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குலாக இருக்கும். ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைலிங்குலாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆனால் வீடியோ கிளாஸஸ் மட்டும் தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவல் தான், மெட்டீரியல் எல்லாமே பைலிங்குவல் தான். எல்லாமே என்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அது எல்லாமே பைலிங்குவலாகவே 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் பைலிங்குவல் தான். ஸோ ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த 10 நாளைக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். டெய்லி டெஸ்ட்டுக்குலாம் இருக்காது, கொடுக்கவும் முடியாது. 10 நாளுக்கு ஒருக்கா இருக்கிற டெஸ்ட்டு ப்ராப்பராக அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அந்த சொன்ன இல்லையா டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது, ஸோ அதெல்லாமே ஆன்லைன் மோடில் உங்களுக்கு வந்து இருக்கும். லிங்க்கில் கிளிக் பண்ணி டக்குன்னு நீங்கள் டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த 10 நாளைக்கு இருக்கிற டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப்ல OMRல ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து எழுதணும். OMR ப்ராக்டிஸோடு எழுதணும். ஸோ அதே மாதிரி அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டுக்கு நார்மலாக டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த 10 நாளைக்கு ஒருக்கா அந்த பிடிஎஃப் எழுதக்கூடிய டெஸ்ட் எல்லாமே ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட, அந்த டீட்டெயில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு அந்த ஆன்சர் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ ஸ்கூல் புக்கு, அவுட் ஆஃப் புக்கு அண்ட் மேக்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேக்ஸ் எப்படிப்பட்ட ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னா, யாரெல்லாம் மேக்ஸை வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, குயிக்காக போடுறாங்களோ, ஒரு 40 நிமிஷத்தில் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களால தான் ஒரு இந்த பேப்பரே கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்ஸு இல்லைனா வந்து குயிக்காக வந்துட்டு கால்குலேஷன் போகிறதெல்லாம் குயிக்காக எப்படி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் மற்றவங்களை தாண்டி நம்மளால் குயிக்காக முடிச்சு இந்த பேப்பரை 200 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த குரூப் 2லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் நான் படிக்கவே இல்லை, ஏதோ ஒன்று போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் 200 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதில் டாப் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான், நல்ல ஸ்கோர் பண்ண முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் வந்துட்டோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி அதை சீக்கிரமாக நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி அதை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகணும். ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்படி தான் இருக்கும். அந்த மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக அந்த கால்குலேஷன்லாம் சீக்கிரமாக போட்டு ஒரு 40 நிமிஷத்தில் மேக்ஸ் 25 கொஸ்டினாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ரெடி ஆகணும். ஸோ இந்த 3 hours அப்படிங்கிற பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2.5 மணி நேரத்தில் அந்த 200 கொஸ்டின் ஹேண்டில் பண்ணி பழகுங்க. ஸோ அப்போ தான் ஒரிஜினல் எக்ஸாமில் 3 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலாக இருக்க போகுது. ஸோ நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம். இப்போ எப்படி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ருபீஸ் 1500 ருபீஸ் இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் 3000, 4000, 5000 அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஃபீஸ் 1500 தான். நம்ம இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட முதல்லலாம் வச்சிருந்தோம். ஸோ இந்த 1500க்கான காரணம் வந்து லென்த் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் 10 மாதம் வரைக்குமே கூட எக்ஸாம் வரைக்குமே நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். லாஸ்ட் டைமில் இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கூட கொடுப்போம். ஸோ இந்த ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய டைம் இருக்குங்கிறனால இந்த 1500. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் கொரியர் பண்ண போகிறோம். கொரியர் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே இந்த இதில் தான் கொரியர் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய OMR ஷீட்ஸு அண்ட் அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கக்கூடிய நோட்ஸ் இது எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே இந்த அமௌண்ட்குள்ளே அடக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணலை. பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் 1500. ஸோ அந்த அனுப்புகிறோம் இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்மளாக நினச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? தமிழ் PYQ புக்கு அண்டு OMR ஷீட்ஸு அண்ட் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அந்த நோட்ஸ் அது ஒரு 100 பேஜஸ்க்கு மேலே வந்து வரும். ஸோ அந்த விஷயங்கள் ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் 1500. இந்த ஃபீஸ் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இல்லைனா வந்து ஒரு லிங்க் வந்து அனுப்புகிறேன். சரிங்களா? ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் ஒரு நம்ம வெப்சைட்டில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இமேஜோட உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் 1500 அமௌண்ட் காட்டும், கீழே பை நவ் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கேட்கும். அட்ரஸ்லாம் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் சொன்ன இல்லையா கொரியர் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அட்ரஸ் எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் கொரியர் கரெக்டாக உங்களுக்கு வந்து அனுப்ப முடியும். ஸோ அதனால் அதில் அட்ரஸ் கேட்கும். ஸோ அந்த அட்ரஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணி முடிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ண உடனே அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு, இந்த 9080180613 இந்த நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேணாம். டெலிகிராமில் மட்டும் பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த பண்ணும்போது அந்த ஆர்டர் ஐடி மாதிரி வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ATR அந்த மாதிரி வந்து ஆர்டர் ஐடி மாதிரி காட்டும். ஸோ அதெல்லாம் தெரிகிற மாதிரி வந்து இந்த நம்பர்லாம் தெரிகிற மாதிரி ப்ராப்பராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த டெலிகிராமுக்கு அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஜாயினிங் லிங்க்குங்கிறத அனுப்பிடுவாங்க. டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயினிங் லிங்க்குங்கிறது டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை அனுப்பிடுவாங்க. லேட்டராக ஒரு 2 hours 3 hours அல்லது ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 டேக்குள்ளே உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் உங்களுக்கு எல்லா அப்டேஷனும் அந்த குரூப்பில் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. அதே மாதிரி இந்த PDFலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்
கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபுல் டீட்டெயில். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த லாஸ்ட் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் வாய்ப்பு விட்டுருப்பீங்க. நிறைய பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த முயற்சியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த இடம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் ட்ரெண்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தேவையோ அதெல்லாமே தொகுத்து கொடுத்து ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய நேரத்தை இதில் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சு இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.